ॐ नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय. சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. முனிவர்களே, முன்ன சொன்ன 4 வகை பாவிகளும் யம தூதர்களால் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய கோரமான யமலோகத்துக்கு அடித்து பிடிச்சு கட்டி கூட்டிட்டு போகப்படுவாங்க. கர்ப்பத்தில் இருக்கிறவங்களானாலும், பிறந்தவங்களானாலும், குழந்தை ஆனாலும், இளைஞர்களானாலும், பெண்களானாலும், ஆண்களானாலும் நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சே தீரணும். இந்த உண்மை சித்திரகுப்தர், அவர் கூட பணிபுரிகிறவங்க, வசிஷ்டர், மற்ற முனிவர்களுக்கும் தெரியும். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளும் யமதேவர் சன்னிதானத்தை பார்க்காம போக போகிறதில்ல. அங்கே போனதும் அவங்க செஞ்ச பாவ புண்ணியத்தை சொல்லணும். யமதர்மரால் ஸ்வர்க்க நரகங்களை அடைய உத்தரவிடப்படுவாங்க. அவங்க எப்படி யமலோகத்தை அடைவாங்கன்னு சொல்கிறேன். சாந்தமாக இருக்க சித்தர்களும் தயால குணமுடையவங்களும் புண்ணியவான்களும் கிழக்கு வழியாக யமபுரத்தை அடைவாங்க. பாவிகளும் தான தர்மம் செய்யாதவங்களும் பயங்கரமான தெற்கு வழியாக யமபுரத்தை அடைவாங்க. இந்த பாவிகளுக்கு யமதர்மர் இருக்க அந்த ஆலயம் 86,000 யோஜனை தூரமாக தெரியும். பலவிதமான கோர ஸ்வரூபமாகவும் அது தெரியும். புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அது பக்கத்தில் இருக்கிறதாவும் அலங்காரம் பண்ணினதாகவும் தெரியும். பாவிகள் போகிற வழி பயங்கரமானதும் ரொம்ப சுத்தாகவும் இருக்கும். அந்த வழியில் ஊசி மாதிரி கூர்மையான முட்களும் இளந்த மரம் முதலான முள் மரங்களில் இருக்க முட்களும் போகிறவங்கள பிடிச்சு இழுக்கும். கத்தி மாதிரி கூர்மையான கடினமான பாறை கற்களும் இருக்கும். சேத்துல கொஞ்சம் தூரம் கூட காலடி எடுத்து வைக்க முடியாததாக இருக்கும். கொஞ்ச தூரத்துக்கு இரும்பு ஊசிகளை பதிச்சு வச்சுருப்பாங்க. கொஞ்ச தூரத்துக்கு ஆழமான குளமும் நீர்நிலைகளும் இருக்கும். கொஞ்ச தூரம் உயர்ந்த மலைகள் இருக்கும். கொஞ்ச தூரத்தில் நெருப்பு எரியும். கொஞ்ச தூரத்தில் புல் முளைச்சிருக்க மாதிரி காட்சி தெரியும். அங்கே கால் வச்ச உடனே அந்த இடம் சுருங்கி அதிக ஆழத்தில் விழ வைக்கக்கூடிய மாய நீர்நிலைகளும் இருக்கும். கொஞ்ச தூரம் நெருப்பு மாதிரி சுடர மணல் இருக்கும். கொஞ்ச தூரம் நீர்நிலைகளும், கொஞ்ச தூரம் பழுக்க காய்ச்சி நடப்பட்டிருக்க இரும்பு முளைகளும், கொஞ்ச தூரம் தழைச்ச மூங்கில் புதரும், கொஞ்ச தூரம் இருள் வழியாகவும், கொஞ்ச தூரம் சின்ன பாதையாகவும், தவறுனா 2 பக்கமும் விழற மாதிரி பெரிய பள்ளங்களும், கொஞ்ச தூரம் அதிக குளிர்ச்சியான பனிக்கட்டிகளும் இருக்கும். கொஞ்ச தூரம் கால் வச்ச உடனே கழுத்து வர பூமியில் இறங்கிடுற அளவுக்கு வெண்மணல் இருக்கும். கொஞ்ச தூரம் கொதிக்கிற தண்ணியும், கொஞ்ச தூரம் வறட்டி நெருப்பும், கொஞ்ச தூரம் சிங்கங்கள், ஓநாய்கள், பெரும்புலிகள், பெரும் கொசுக்கள், அட்டைகள், மலைப்பாம்புகள், கடூரமான ஈக்கள், விஷப்பாம்புகள், மற்ற கஜங்கள், காட்டுப்பன்றிகள், நீல கொம்புகள் இருக்க எருமைகள், கனத்த பருத்த ஒட்டகங்கள், பயங்கரமான பிசாசுகள், கோரை பற்கள் இருக்க ராட்சசர்கள், வியாதிகள், புழுதி நிறைஞ்ச சுழற்காற்றுகள், இதெல்லாம் நடுவில் வந்து அதோட இயற்கை குணங்களால் அந்த வழியில் யம தூதர்கள் கொண்டு வர யாதனா சரீரத்தை கஷ்டப்படுத்தும். அப்படி வழியில் இருக்க துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சபடியே மேலே இன்னும் போக வேண்டி வரும். அப்போது கூடவே வர்ற யமதூதர்கள் அனுபவின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. பாறை மழை பெய்கிற மாதிரி காற்றுல பாறைகள் வந்து விழும். இடி பயமுறுத்தும். உடம்பு முழுசும் காயப்படுற அளவுக்கு அம்பு மழை பொழியும். பயங்கரமான மின்னல்கள்னால கண்களையே திறக்க முடியாது. நட்சத்திரங்கள் விழுகும். நெருப்பு மழை பொழியும். பயங்கரமான காத்தால் புழுதி நவத்வாரங்களையும் அடைக்கும். வழி தெரியாமல் திக்பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆகும். மேகம் கர்ஜிக்கும். ஆயுத மழையும் உப்பு நீர் மழையும் பயங்கர குளிர்ந்த காற்றும் ரொம்ப உஷ்ணமான காற்றும் வீசும். கொஞ்சம் தூரத்தில் பலவிதமான மாறுபட்ட நிலைகள் இருக்கும். சாப்பாடோ குடிக்கவோ எதுவும் இல்லாமல், பாவிகளை தயவு தாட்சண்யமே இல்லாமல் யம கிங்கரர்கள் பலாத்காரமாக இழுத்துட்டு போவாங்க. அப்போது பாவிகள் எந்த உதவியும் இல்லாமல், ஆறுதல் சொல்லவும் யாரும் இல்லாமல், அவங்க செஞ்ச பாவங்களை நினச்சும் சொல்லியும் துக்கப்பட்டு
வஸ்திரம் இல்லாமல் பெரும் தாகத்தால் நாக்கும் நெஞ்சும் காஞ்சு சுருங்கி போன உடம்போட யம தூதர்களோட அடி உத குத்துகளுக்கு அப்பப்போ பயந்து பசி தாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்படி யமபுரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள யமகிங்கரர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க.